எத்தனையோ அதிகாரிகள் தப்பு பண்ணுறான், எத்தனையோ அரசியல்வாதி தப்பு பண்ணுறான். ஆனால் இது பேர் இருக்க தான் செய்வாங்க. நீங்கள் தப்போ சரியோ அந்த விசாரணை வந்து தமிழக முதலமைச்சரே கொண்டு வந்து சிபிஐ ஒப்படைச்சிருக்கணும். அதை இவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க சிஎம். இப்போ கூட அந்த அதிகாரிகள் தான் ஆனந்தனையும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் பிரிவினைவாதம் பண்ணி ஒரு ட்விஸ்ட் அடிச்சு இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கிட்டாங்க. எனக்கு அதுதான் ஒரிஜினலாகவே இருக்கும். ஏன்னா 2 பேருமே சிபிஐ விசாரணைக்கு போகாதபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. அதுதான் திருவங்கடத்தை 2 நாளில் ஒரு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. ஒரு 7 நாளுக்குள்ளேயே அவரை போட்டு தள்ளிடுறாங்க. என்கவுண்டர், ஃபேக் என்கவுண்டர். இதை உடனடியாக நாம் அதை விசாரணை செய்யணும். இந்த வழக்கில் உண்மைத்தன்மை வெளியே வராது. இவங்க சார்ஜ் ஷீட்டில் போட்ட நபர்கள் எல்லாமே தவறான சில விஷயங்கள் இருக்குது. இதை யாரையோ காப்பாற்ற, குறிப்பாக திமுகவில் கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியை காப்பாற்ற, செல்வ பெருந்தகையை காப்பாற்ற, ராமஜெயம் கொலை வழக்கு எப்படி இழுத்து மூடிட்டீங்களோ அந்த மாதிரி தான் இப்போ நடக்க போகுது. அது வரையும் இந்த வழக்கில் உண்மைத்தன்மை தெரியாது. உண்மைத்தன்மை வெளியே வரணும்னா சிபிஐ விசாரணை மட்டுமே இருக்கும். இதில் தமிழக முதலமைச்சருக்கு ஒரு அவப்பேர் வந்துடும் நினைச்சாரா நினைக்கலையான்னு தெரியல. வந்தால் கூட வந்துட்டு போட்டோமாங்க. உண்மையான குற்றவாளி நீங்கள் யாராக இருந்தாலும் இரும்புக்காரங்க கொண்டு அடிப்பீங்கள, அந்த இரும்புக்காரத்தை இதில் கொண்டு போடுங்க. சண்டே சதீஷும் இவனுங்க மேட்டர்லையும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு விதத்தில் பண பரிவர்த்தனை நடக்குதுங்க. நீங்கள் விசாரிச்சா சரியா இருக்காது. நான் சொல்றதை விட மாயாவதி சொல்லியிருக்காங்க, இதே ஆனந்தன் சொல்லியிருக்காருங்க, அவங்க மனைவி ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி சொல்லியிருக்காங்க. 2 இப்பவும் சொல்கிறேன், நான் தயாராக இருக்கேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து வர தயாராக இருக்காங்களா? உள்ள சிறைச்சாலையில் இருக்கும்போது சில இந்த மாதிரி சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? ஆம்ஸ்ட்ராங். ஏனைய கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க சொல்லி கரடி ரூட்டு போடுறது அப்படின்னு ஒரு கோடு வேர்டை அனுப்புகிறாங்க. கரடி, யானை கட்சி ரிலேட்டடாக பார்த்தாலும் அந்த கட்சியினுடைய சின்னம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கரடினா யாரு? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வார் ரூம் இணையதள பக்கத்தினுடைய ஆசிரியரும் விசில் ப்ளோயருமான திரு வாராகி அவர்கள். அவரிடம் தற்போது முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சி விவகாரம் பற்றிய பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. சார், இப்போது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு அந்த கட்சியில் நடக்கிற ஒரு விஷயம் கவனிக்கத்தக்க வகையில் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய மனைவி, அவருடைய இறப்புக்கு அப்புறமா கட்சி இன்னும் கூடுதல் கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அவருடைய மனைவிக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ திடீர்னு பார்த்தா அதனுடைய தலைவராக இருக்கிற இப்போ ஆனந்தன் அவர்கள் இந்த மாதிரி அவங்க முடிவெடுத்து இந்த மாதிரி அவங்க வந்து இருக்க வேண்டாம், குடும்பத்தை பார்த்துக்கிட்டும், சிபிஐ வழக்கை கவனிக்கட்டும், சிபிஐக்கு மாத்திர தொடர்பாக கவனிக்கட்டும் அப்படிங்கிறது தொடர்பாக முடிவெடுத்துட்டு கட்சி பதவியில் நீடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இதுக்கு பின்னாடி தான் பேசு பொருளாக வருது அவங்க 2 பேருக்கு நடுவில் பிரச்சனைலாம் ஏதோ இருந்திருக்கு கொஞ்ச காலமாக அப்படின்லாம். என்னதான் பிரச்சனை இருந்திருக்கு? தற்போதைய அறிவிப்பிற்கான இந்த காரணம் என்ன? உங்களுடைய தகவலின் அடிப்படையில். திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கணவர் வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துடைய ஹெட்குவார்ட்டர்ஸில், அதுவும் வந்து சென்னை மாநகரத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தது பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய விஷயங்கள். காரணம், அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய பல இளைஞர்களை ஒன்று திரட்டி சென்னை மாநகரத்தில், அதுவும் குறிப்பாக நார்த் மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலம் வந்து யாருன்றது காமிச்சிட்டார். பல விஷயங்களை அவர் போட்டிருக்காரு, பல இளைஞர்களை உருவாக்கியிருக்காரு. அவருடைய இழப்பிலேயே நான் பல முறை சொல்லியிருக்கேன், அந்த படுகொலையில் பல்வேறு விதமான ஆட்களை விசாரணையே செய்யாமல் இவங்க அவசரமாக சென்னை மாநகர காவல்துறை இந்த வழக்கை முடித்து சார்ஜ் ஷீட்டை போட்டு உடனடியாக இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டிய நபர்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செல்வ பெருந்தகை போன்ற நபர்கள் யாரை விசாரிக்கலை. இன்னும் குறிப்பாக சொன்னால் அந்த வழக்கில் இன்றைக்கி சிறையில் இருக்கக்கூடிய திருமலையின் என்ற ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் தான் அந்த ரூட்டு கரெக்டாக பார்த்து கொடுக்குறாரு, எங்கே போகிறார் எங்கே வராருன்றது. அந்த படுகொலைக்கு முன்னாடி 10 நாளே அவர் வீடை காலி பண்ணிடுறாரு. இன்னொரு விஷயம், அதில் கூடுதலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமலையுடைய மிக நெருக்கமான உறவினர், நெருங்கிய உறவினர் அருள்னு ஒருத்தர்,
அருளும் வந்து இன்னொரு நபர் இருக்கார் திரு, அவர் 2 பேரும் பவுன்சர்ஸ். எப்போவுமே ஆம்ஸ்ட்ராங்குடைய கூடவே இருக்கக்கூடிய நபர்கள். இது போன்ற சில நபர்களை விசாரிக்கலை. அடுத்ததாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக வந்து அருண் பொறுப்பேற்ற உடனே இதில் முக்கிய குற்றவாளியை நம்ம சொல்லலை, அருண் சொன்னது தான். திருவங்கடத்தை 2 நாளில் ஒரு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு கரெக்டாக ஒரு 7 நாளுக்குள்ளேயே அவரை போட்டு தள்ளிடுறாங்க. என்கவுண்டர், ஃபேக் என்கவுண்டர். இதை உடனடியாக நாம் அதை விசாரணை செய்யணும். இந்த வழக்கில் உண்மைத்தன்மை வெளியே வராது. இவங்க சார்ஜ் ஷீட்டில் போட்ட நபர்கள் எல்லாமே தவறான சில விஷயங்கள் இருக்குது. இதை யாரையோ காப்பாற்ற, குறிப்பாக திமுகவில் கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியை காப்பாற்ற, செல்வ பெருந்தகையை காப்பாற்ற, இப்படி பல நபர்களை காப்பாற்றத்தான், இதில் உண்மையான குற்றவாளியை காப்பாற்றத்தான் இவங்க முயற்சி செய்கிறாங்க தவிர சென்னை மாநகர காவல்துறை ஆணையர். அதனால் அவர் மீது வந்து சிபிஐ நம்பிக்கை இல்லாதனால சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் கேட்டோம். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கட்சியின் இயக்கத்தினுடைய அகில இந்திய தலைவி அம்மையார் மாயாவதி அவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த பொறுப்பை அந்த அம்மா இருந்து அவங்களுடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கோட தலைமை ஏற்று நடத்தணுன்றது அவங்க வந்து வேண்டுகோள் வச்சாங்க. அந்த வேண்டுகோளுக்கு எனக்கு அந்த அம்மையார் வந்து மிகப்பெரிய இழப்பு, தன் கணவரை இழந்ததனுடைய மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்த காலகட்டத்தில் இது போன்ற சம்பவம் நம்ம தலையிட வேண்டான்னு அவங்க பெருந்தன்மையாக அது வேண்டான்னு அப்படின்னு இது பண்ணாங்க. தற்காலிகத்துக்காக தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க இப்போ. ஆனால் ஒரிஜினலாக அன்னைக்கு வந்து ஆனந்தன் யாருன்றது அந்த இயக்கத்தில் தெரிய வர வாய்ப்பு இல்லை. அவரும் ஒரு தேர்தலில் நின்று இருக்கார், அவ்வளோதான். எத்தனையோ உறுப்பினர் தேர்தல் இருக்கும், அதில் நின்று இருக்கார். அப்போது ஆனந்தனுடைய அந்த அம்மையார் சொன்னது தான், என் காலில் விழுந்து ஆனந்தன் அவர்கள் வந்து 3 மாதம் தற்காலிகமாக நான் தலைவராக இருக்கேன், அண்ணி நீங்கள் சரியானதுக்கப்புறம் நீங்கள் பொறுப்பேற்று நடத்துங்க அப்படின்லாம் என்கிட்ட வேண்டுகோள் வச்சா. அந்த வேண்டுகோளை வந்து ஏமாற்றிட்டார் என்ன. அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கார், சிபிஐ வழக்கெல்லாம் நான் தொடுக்கணும்னா நான் மாநில தலைவராக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியதான் தகவல். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த சம்பவத்தில். இது வந்து ஒத்துப்போகாத அரசியல். அவங்க அம்மையார் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி வந்து இந்த வழக்கில் அவங்களே வந்து முன்னெடுத்து சிபிஐ விசாரணை கேட்கலாம். ஏன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு புகார்களை கொடுத்துருக்கேன். அதுவும் குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பல்வேறு விதமான இந்த ஃபேக் என்கவுண்டர், அந்த மற்ற சம்பவங்கள், இதில் உண்மை குற்றவாளிகள் வந்து என்ற சில பேர் மறைக்கப்பட்டது, இது பின்னாடி இருக்கக்கூடிய அரசு சக்திகளை வந்து மறைக்கப்பட்டது, இதெல்லாம் வந்து வெளியில் வராது. ஏன்னா ஒரு அந்த இயக்கத்துடைய தலைவி ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர்கள், முதலமைச்சராக இருந்தவங்க, அவங்களே வந்து சொல்கிறாங்க இது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கும் போது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினச்சோம். அதை வந்து ஊற்றி மூடுறதுக்காக இப்போ அந்த வேலைகளை பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து சிபிஐ விசாரணைக்கு போகலை. அவரை கேட்டால் என்ன சொல்லிட்டாரு, அன்றைக்கி சிபிஐ விசாரணைக்கு ஒன்று ஆனந்த் சொன்னார். அப்புறம் அந்த ஆனந்த் அவர்கள் வந்து விசாரணையில் ஏதோ போகும்போது அவரை இவரை போய் பார்த்தாரு, கமிஷனரை பார்த்து வந்துட்டு என்ன சொல்கிறாரு, மிக பிரமாதமாக வேலை செஞ்சாங்க, ரொம்ப திறமையாக இருந்தாங்க, தமிழக அரசு வந்து அருமையாக பண்ணிட்டாங்கன்னு அன்றைக்கே இன்னொரு கூடுதலான சில சந்தேகங்களை எழுப்பாமிச்சு. ரைட்டு, இவருக்கு பின்னாடி ஏதோ சம்பவங்கள் நடந்திருக்குது, ஆனந்தனுக்கு பின்னாடி பல விஷயங்கள் வந்து வெளியில் வந்துடும்ன்றதுனால ஆனந்தனுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியிருக்குங்க. அதுதான் உண்மையும் கூட. சரி, இவர் தான் போல, சகோதரி இவங்க போயிருக்கலாமே, திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஏன் போல? இல்லை, அவங்க இப்போ மறுப்பு தெரிவித்து அவங்க சொல்கிறதுல கூட நான் வந்து சிபிஐ விசாரணை உள்ளிட்ட அந்த வேலைகள் எல்லாம் நான் பார்த்துக்கணும் அப்படின்னா அப்போ கட்சி ஒரு பொறுப்பில் நீங்கள் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முன்னாடி கூட அப்போது நீங்கள் சொன்னது போல் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையில் அவருக்கு பெருந்தன்மையோட விட்டு கொடுத்துருக்காங்க. ஆனந்தன் தான் இதில் கூடுதலாக இதை கவனிப்பாருன்ற ஒரு ஒப்பந்தம் மாதிரி இருந்திருக்கலாம். அப்படின்ற போது அப்போது இவங்க அதை எதிர்பார்த்து தான் இருந்திருப்பாங்களோ, ஆனந்தன் இதை பார்த்துப்பாரு, ஏன்னா அவர் பவர்லையும் இருக்கிறாரு, தலைவராக இருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை வந்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நினைக்கிறேன், ஜூலை 5ஆம் தேதி இறந்தார்னு நினைக்கிறேன், படுகொலை செய்யப்பட்டார். நான் அப்போவே தொடர்ந்து சொல்லிட்டேன், இதில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்திருக்கு. இந்த சக்திகளை எப்படி பிடிக்கணும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் நான் வந்து ஒரு சாதாரணமாக இடம் போடல, மிக திறமையான காவல்துறை அதிகாரிகள், ஒரு சில காவல்துறை கருப்பாடுகள் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையை எப்படி கையில் எடுத்து ஆட போறீங்கன்றது இஷ்யூ வரும். இது பிரச்சனையை எப்படி தான் ஃபேஸ் பண்ண முடியாது உங்களால். ஏன்னா இதுக்கு பின்னாடி பல பிரச்சனைகள் இருக்குது. பல பிரச்சனைகள்னா பல்வேறு விதமான கதைகள் உள்ள வந்துட்டா சிலதெல்லாம் வெளியில் வந்துட்டு அசிங்கமாயிடும்ன்றதுனால தான் இவங்க 2 பேருமே அதை அவாய்ட் பண்ணுறாங்க. நான் இப்போ நீதிமன்றத்துக்கு நான் போக தான் போகிறேன், ஏன்னா நான் புகார் கொடுத்தேன். அதுக்கு ஏற்கனவே அதுக்கு அந்த 5-6 மாதம் நான் சிறைச்சாலையில் இருந்ததுனால இது சம்மந்தமாக பேசியதுக்காகவும் பல்வேறு விதமான அரசு அலுவலக அதிகாரிகள் வந்து சில முறைகேடுகள் செஞ்சதை நான் நீதிமன்றத்தில் சில வழக்கு தொடுக்க போகிறேன்னு தெரிஞ்ச உடனே என்னை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு 5 மாதம் ஜெயிலில் இருக்கேன். இல்லைன்னா இந்த வழக்கு என்றைக்கு நோண்டியிருப்பேன், நான் நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருப்பேனே. அதுக்கான ஆவணங்கள் எல்லாத்தையும், இது மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், காவல்துறையில் சில அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா திருட்டுத்தனமாக அலுவலகத்தை
உடைச்சி என்கிட்ட இருக்க இந்த பல வழக்குகளுடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் திருட்டு போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் நீதிமன்றத்தை நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் என் வழக்கு சிபிசிஐடிக்கு இன்னைக்கு மாறுதல் பண்ணியிருக்காங்க நீதிமன்றம். ஸோ இது மேலே வந்து இதை சிபிஐ மாற்றினா இதை எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எந்தெந்த அதிகாரிகள்லாம் மாட்டுவாங்க, எந்த அரசியல் அயோக்கியர்கள்லாம் மாட்டுவாங்கன்றது கண்டிப்பாக தெரிஞ்சு தான் என்கிட்ட இருந்த ஆவணத்தை, ஏன்னா இவங்க திருட்டு போனது இல்லாமல் நான் ஆனந்தனே என்ன சொல்கிறார், எனக்கு இதெல்லாம் தெரியும், என்கிட்ட ஆவணம் இருக்குது அப்படின்னு வழக்கே போட்டார். உங்களுக்கு தெரியும், அவரே ஒரு வழக்கு ஒன்று அவருடைய பொதுச் செயலாளர் வச்சு ஜெயகணேஷ் நினைக்கிறேன், அவர் பேரை வச்சு ஒரு வழக்கு போட்டிருந்தார் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அந்த வழக்கில் என்னாச்சு, எல்லாம் ஊற்றி முதிச்சு. காரணம் 2 பேரும் சிபிஐ போக மாட்டாங்க. அதான் இப்போ நீங்கள் இந்த 2 பேரும் சிபிஐ போக மாட்டாங்கன்னு சொல்கிறதுல, இப்போ ஒரு பக்கம் ஆனந்தன் அவர்களை சந்தேகப்படுறீங்கன்னா, நீங்கள் சொன்னது போல் அவர் கமிஷனரை போய் பார்த்தாரு, அதுக்கப்புறம் அவருடைய பேச்சில் நடவடிக்கையில் வித்தியாசம் அப்படின்ற போது சரி அவரை சந்தேகிக்கிறீங்க, ஓகே. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி ஏன் இதில் வந்து சிபிஐ விசாரணைக்கு போகாமல் இருக்கணும், அதில் அவர்களை சந்தேகப்பட வேண்டிய தேவை என்ன இருக்குது? குறிப்பாக நான் வந்து சந்தேகம் ஆனந்தன் மேலே படுறதை விட இந்த விசாரணையும் இந்த முறையும் தப்புன்னு சென்னை மாநகர காவல் ஆணையம் மீது புகார் கொடுத்து அதுவே எனக்கு வந்து தவறானது, இவங்க ஏதோ மறைக்கிறாங்கன்றது தான் ஃபஸ்ட்டு விதமாக நான் வந்து சந்தேகத்தை எழுப்புகிறோம். சந்தேகம் இல்லை, ஊர்ஜிதமான சில தகவல்களை இவர்களெல்லாம் விசாரிக்கப்படாதனால இருந்தாங்க. ஏன்னா அவசரமாக அந்த கேஸை இழுத்து மூடி அதை சார்ஜ் ஷீட்டை போடணும் தான் சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகள் செஞ்சாங்க. அதுதான் சிபிஐயில் விசாரணை. இவர் என்ன சொல்கிறாங்க, இந்த அம்மையார் வந்து எனக்கு வந்து இவர் செஞ்சு தரேன்னு சொன்னார். அவர் எத்தனை மாதம் காத்திருப்பீங்க செஞ்சு தராருன்னு சொல்கிறது? சிபிஐ விசாரணைக்கு போகிறேன்னு ஆனந்தன் சொன்ன வாக்குறுதி எத்தனை நாளாக காத்துட்ருப்பீங்க? இந்த மனைவி போகாததுக்கு, இவங்களுடைய மனைவி போகாததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்மணிகளுக்கு சில நபர்கள் கூட இருக்கிற நபர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஐயா இதெல்லாம் இந்த சிபிஐ விசாரணை போச்சுன்னா பல விஷயங்கள் வெளியில் வந்துடும், வந்தால் அண்ணனுக்கு ஒரு அவப்பேர் ஏற்படும் அப்படின்னு அந்த அம்மையாருக்கு ஏதோ விஷயங்களை ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. ஆறுதலில் அது ஒரு அச்சுறுத்தி இருப்பாங்க கூட வச்சுங்களேன். இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா நான் சொல்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் என்பவர் நல்லவரா கெட்டவரான்றதை விட உயிர் போயிருக்கு. அந்த உயிர் என்பது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் கூட ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக வந்து ஒரு வழிமுறையை பல வழக்கறிஞரை உருவாக்கிய ஒரு தலைவனாகத்தான் ஆம்ஸ்ட்ராங்கை பார்க்குறேன். அந்த பின்புலத்தில் என்ன நடந்திருக்கு இதெல்லாம் வந்து ஏங்க எத்தனையோ அதிகாரிகள் தப்பு பண்ணுறான், எத்தனையோ அரசியல்வாதி தப்பு பண்ணுறான், அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுத்துட்டுருக்கோம். ஆனால் இது பேர் இருக்க தான் செய்வாங்க. நீங்கள் தப்போ சரியோ அந்த விசாரணை வந்து தமிழக முதலமைச்சரே கொண்டு வந்து சிபிஐ ஒப்படைச்சிருக்கணும். அதை இவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க சிஎம். அதான் சொன்னேன், தவறான விஷயங்களை கொடுத்து சிஎம் கெட்ட பேரை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. தவிர இப்போ கூட அந்த அதிகாரிகள் தான் இந்த 2 பேர் பிரச்சனையும் பிரித்தாரம் சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. ஆனந்தனையும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் பிரிவினைவாதம் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களில் இது வந்து ஒரு ட்விஸ்ட் அடிச்சு இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினத்தை உருவாக்கிட்டாங்க. எனக்கு அதுதான் ஒரிஜினலாகவே இருக்கும். ஏன்னா 2 பேருமே சிபிஐ விசாரணைக்கு போகாதபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. அதுதான் அதனால தான் வந்து இது இவ்வளோ பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் என்னங்க கடந்த ஜூலை மாதம் இறந்து இத்தனை கிட்டத்தட்ட 10 மாதம் ஆக போகுது, 9 மாதம் 10 மாதம் ஆகுதுங்க. இதுவரையும் என்னங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் அந்த அம்மையாரே சொல்கிறாங்க, என்னுடைய வழக்கறிஞர் வந்து பாப்பா மோகன் ஒரு சீனியர் அட்வொகேட், பல வழக்குகளை திறமையாக கையாண்டவர். நான் வழக்கு போனால் கூட நீதிமன்றம் என்ன கேட்கும், நீ பல பொதுநல வழக்கு போட்டிருக்க, கரெக்டுப்பா, அதெல்லாம் ஓகே, உனக்கு என்ன ரோலுன்னு கேட்டால் அதுக்கு நான் ஏதாவது சொல்லணும். எனக்கு இதில் சம்மன் கம்மன் வந்ததாக கூட சந்தோஷமாக சம்மன் வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸில் முத்துசரவனும் சண்டை சத்தியச்சும் ஒரு ஃபேக் என்கவுண்டரில் போட்டாங்க. அதுலேயாவது சம்மன் எனக்கு கொடுத்துருக்கேன். நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த சம்மனை கொடுத்தாங்க. அது வந்து திரும்பி நான் வந்துட்டேன், என்கிட்ட சில எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸை கொஞ்சம் தூக்கிட்டு போனாலும் கூட அந்த சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகளுக்கு தூக்கிட்டு போனால் கூட என்கிட்ட சில எவிடன்ஸ் இருக்குது, இப்போ வாப்பா நான் வரேன், நிறைய இருக்கேன், இந்த கேஸில் பல விஷயங்களை உண்மையை உடைக்கப்படணும், இதில் ஃபேக் என்கவுண்டர் பின்னாடி பல கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு இதில் சம்மன் வந்திருந்தேன்னா, ஏன்னா நான் நீதிமன்றத்தில் சில விஷயங்களை சொல்லலாம், ஏன்னா அதுக்கான ப்ரிவிஷன்லாம் இருக்குது. நான் அன்னைக்கே குரல் கொடுத்தேன் இந்த விஷயத்தில். கடந்த வருடமே என்ன சொல்கிறோம், பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு நீங்களே நாடலாம், இல்லை நான் அதுக்கான முயற்சி எடுக்கிறேன், அதுக்கான வேலையாக பண்ணுங்க, நம்ம என்ன காசு பணத்துக்காக வேலை செய்கிறோம், மக்களுக்கான பிரச்சனையும் ஒரு பொது பிரச்சனை கையில் எடுக்கிறோம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு தலைவருடைய படுகொலை, இந்த படுகொலையில் நீங்களும் சும்மா அவர் மேலே பழி போடுறதும் அவர் உங்கள் மேலே பழி போடுறதும் வேலைக்காகாது. நான் இப்போவும் இந்த தகவல் சொந்த ஐத்தமிழ் மூலியமாக சொல்கிறேன், நான் அது ரெடியாக இருக்கேன். இன்னைக்கு கூட வந்து நம்ம தாக்கல் பண்ணுறது ரெடியாக இருக்கும் வழக்கு. அந்த வழக்கில் இவர்கள் வந்து சேருவதற்கு தயாராக இருக்காங்களான்னு கேளுங்க. அவங்களுடைய சகோதரி நம்ம ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி இந்த வழக்கில் எனக்கு கொஞ்சம் இன்க்ளூட் வர சொல்லுங்கள், இல்லை நான் தயாராக இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களே தனிப்பட்ட முறையில் போகலாமே. பாப்பா மோகன் மாதிரி ஒரு மூத்த வழக்கறிஞர் இருக்கும்போது இதில் எதுக்கு நீங்கள் பயப்படணும்? ஏன்னா சில நபர்கள் அதிகாரிகளை மிரட்டி இது மாதிரி இந்த பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரணும்னு இவங்க 2 பேருமே போக மாட்டாங்க சிபிஐக்கு, விசாரணைக்கு கேட்க மாட்டாங்க. என்ன
என்ன பிரச்சனைகள் வெளியில் வந்துடும் இல்லை இந்த தகவல்கள் வெளியில் வந்துரும்னு பயமுறுத்துனாங்க, அது ஏன் வரக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க? நீங்கள் சொல்வதன் படி பார்த்தா கூட குறிப்பாக சில அதிகாரிகள் ஒரு உண்மை சம்பவம் நம்ம அக்யூஸ்ட் ஆகிட போகிறோன்றதுனால தான் சில அதிகாரிகள்லாம் பயந்துக்கிட்டு இதை அப்படி திசை திருப்பி விடுறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே அந்த கொலையில் இவங்க பதவி ஏற்றுக்கும் போது இவர் என்ன சொல்லி வாக்குறுதி கொடுத்து வராரு, நான் சிபிஐ விசாரணை கேட்பேன்னு சொன்னாரா? யார்? ஆனந்தன்னு. ஏன் 9 மாதமாக சிபிஐனா கோர்ட்டுன்னா வெக்கேஷன் லீவ் அவுட் இருக்கு நீ கேட்குறதுக்கு? 9 மாதமாக வெக்கேஷன் லீவ் இருக்குது. ஒரு வழக்கறிஞர், இத்தனைக்கும் வந்து மிக திறமையான ஒரு வழக்கறிஞர்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகலாமே. சரி, இந்த அம்மையாருக்கு நான் தான் கேட்குறேன், உங்களுக்கு தான் பாப்பா மோகன் போன்ற சீனியர் கவுன்சில்ஸ் இருக்கிறாங்க, ஏன் எத்தனை வழக்கறிஞர்களை உருவாக்கினார் ஆம்ஸ்ட்ராங்? இது இன்னும் ஒரு போன வருஷமோ முந்தின வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமாக நானே பார்க்குறேன். ஆம்ஸ்ட்ராங் பல வழக்கறிஞர்கள், பல இளைஞர்களை உருவாக்கி வச்சிருக்காரு. மிக திறமையான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்களே சொல்லியிருக்கலாமே. இந்திய உயர்நீதிமன்றத்தில் பல திறமையான வழக்கறிஞர்கள் இருக்காங்களே. இந்த வழக்கை அவங்க பார்த்துட்டு ஐயோ, ஏன்னா சில பேரெல்லாம் இங்கே வந்து காவல்துறையால் மிரட்டப்பட்டாங்க. பார் கவுன்சிலில் சில அதிகாரிகள், சில வழக்கறிஞர்கள், குறிப்பாக நம்ம சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் முன்னாள் தலைவர்கள், இப்படி எல்லாத்தையும் பல பேரை மிரட்டிட்டாங்க. அதில் எனக்கு ஊர்ஜிதமாக தெரியும். அப்போது இதில் தலையீடும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதான் சொன்னேன். இதில் சென்னை மாநகர காவல்துறை பண்ணது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இதை தயவு செய்து சிபிஐ விசாரிக்க இவங்க 2 பேரும் போக மாட்டாங்க. என்னை தவிர வேறு யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வழக்கில் வாங்கன்னு கூட கூப்பிட்றேன்னே, இவங்க வரணும்ல. ஏன்னா ஒரு இழப்பு வந்து பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக மட்டும் இல்லைங்க, உங்களுடைய கணவர். அவர் உங்கள் கணவர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவங்களெல்லாம் வந்து பக்கத்தில் யாரும் வந்து என்ன ஆறுதல் சொன்னாலும் உங்களுக்கு, ஏன்னா இழப்பு பெரிய வலியும் வேதனை நீங்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அந்த சின்ன குழந்தைய பார்க்கும்போது மனசெல்லாம் துடிக்குங்க. தான் அப்பாவை அப்படியே வந்து தேடாதாங்க. ஐயோ, நம்ம வீட்டில் அப்பா ஒருத்தர் இருந்தார், அந்த குழந்தை பிறந்தநாள் எப்படி பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதையெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் அவரை வச்சு சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சு. ஏன்னா சில அதிகாரிகள் வந்து கோடி கோடியாக கூச்சி வச்சு அடிக்கிறான். அது என்ன கண்ணும்னு தெரியாமல் பல கோடியில் சம்பாரிச்சுட்டு போகிறான் எல்லா மேட்டர்லையும். ஆனால் ஒரு தொழில் ரீதியாக மற்ற விஷயங்களை வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து குழந்தை பிறந்தநாளை வந்து கொண்டாடினா அதுக்கு வந்து எத்தனை கோடி எப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சுன்னு பயம்புறுத்துறாங்க. இந்த பயத்தெல்லாம் நீங்கள் ஒரு வழக்கறிஞர் படித்த பெண்ணு, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. தைரியத்தினுடைய உச்சத்தில் அவர் இருந்தவர். அவர் பக்கத்தில் இருக்கும்போது வந்து நெருங்கவே பயப்படப்பட்டாங்க. அப்படியாப்பட்ட நபருக்கு உள்ளே இருந்தே பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். உள்ள சிறைச்சாலையில் இருக்கும் போதே சில இந்த மாதிரி சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? ஆம்ஸ்ட்ராங். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அங்கிருந்து தகவலே என்ன சொல்ல அனுப்புகிறாங்கன்னா, ஏனையை கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க சொல்லு, கரடி ரூட்டு போடுறது அப்படின்னு ஒரு கோடு வேர்டை அனுப்புகிறாங்க. நீ தைரியமாக இருந்துருக்கணும் புரிஞ்சுதானே. நீங்கள் உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி சம்பவங்கள்? ஏன்னா வீட்டை சொல்லியிருக்க மாட்டார் அவர், இந்த மாதிரி சம்பவம் நடக்க போகுதுன்னு. அவரும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததா தகவல். கரடி, யானை. இப்போ யானைன்னா ஒருவேளை அவரை சொல்கிறது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஆள், இல்லை கட்சி ரிலேட்டடாக பார்த்தாலும் அந்த கட்சியினுடைய சின்னம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கரடினா யார்? நாகேந்திரன். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளின்னு ஒருத்தர் போட்டு தள்ளிட்டீங்கல்ல, யாரை? என்கவுண்டர் போட்டு தந்தீங்கல்ல இந்த காவல்துறையில். யார் தள்ளினாங்க? இந்த வழக்கில் திருவங்கடன் ஒரு முக்கியமான குற்றவாளியை போட்டு தள்ளிட்டீங்க. அவரு தான் ஒரு சில இடத்துல ரூட் எடுத்தாருன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க காவல்துறையில். அவர் தான் மெயினாக. உங்களுக்கு சந்தேகங்கள் எங்கெங்கெல்லாம் எழுமணும்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இதை நான் அன்னையிலேருந்தே சொல்லிட்டு வரேன். இதனால தான் என் மேலே பொய் வழக்கு போட்டே வராங்க இந்த காவல்துறை அதிகாரிகள். இப்போவும் நான் சந்திக்க தயாராக இருக்கேன். வழக்கே வாராகி காத்திருக்கிறேன். நாகேந்திரன் ஏற்கனவே எல்லாரும் பேசப்பட்டது. நான் டெல்லியில் இருக்கும்போது மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகாரே கொடுத்து அந்த புகார் இன்றைக்கி நம்பரே ஆயிருக்கு. இவரை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. யார்? நாகேந்திரனை அப்படின்னு நம்ம சொன்னோம். சம்பவம் செந்திலையும் சொல்லியிருந்தோம். புரியுதுங்களா? இன்றைக்கி வரையும் நீங்கள் தான் பெரிய தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய இன்வெஸ்டிகேஷனில் சிங்கமாச்சே. சென்னையின் சிங்கம், தமிழ்நாட்டினுடைய அப்படியே இன்வெஸ்டிகேஷன் சிங்கம் ஆச்சுன்னா சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண். இன்னுமாங்க 9 மாதமாக பிடிக்கிறீங்க ஒரு அக்யூஸ்டா? செந்தில் பாலாஜி மாதிரி வச்சிட்டீங்க, உங்களுக்கு தம்பி மாதிரி வச்சிட்டீங்கன்னு நினச்சினேன். இல்லை அசோக் எப்படி விட்டீங்க 2 வருஷம், அந்த மாதிரி அவரையும் விட்டுட்டு 2 வருஷம் பொறுத்து அவரே வருவார், சரண்டர் ஆவார்னு பார்த்துக்கிறீங்களா? ஏன் இன்வெஸ்டிகேஷன் உங்கள் மேலே பாருங்க. அந்த தமிழக காவல்துறை மேலே மிகப்பெரிய மரியாதை மக்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு அவப்பேர், ஒரு அதிகாரி உட்காந்து அவப்பேர் உருவாக்கக்கூடாது. புரியுதுங்களா? 9 மாதமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த அக்யூஸ்ட் 2 பேரும் பிடிக்க முடியலையே, சம்பவம் செந்திலையும் இன்னொருத்தரையும். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அந்த உங்களுடைய இந்த கொலை வழக்கு அவங்களுடைய ஒரு கோணத்தின்படி, அவங்களுடைய விசாரணை கோணத்தின்படி அவங்க விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் அது முடிவடைகிறதுக்குள்ளே நம்ம இப்படி எடுத்துக்கணுமான்னு கேட்குறேன். காஞ்சிபுரத்தில் ஒரு பிரபலமான ரவுடி இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீதர்னு ஒரு ரவுடி இருந்தார். அவர் கூட இதுமாதிரி வெளிநாடு தப்பிச்சு ஓடிட்டார். அப்போ ஸ்ரீநாத் தான் நினைக்கிறேன் ஒரு எஸ்பியாக இருந்தார். அப்போ இங்கேருந்து தனிப்படை அமைச்சு கொண்டு போய் வெளிநாட்டில் இருந்தவனை கூட்டு வந்து வச்சு அங்கேயே வந்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இவர் சென்னை மாநகர காவல் ஆணையர் டெய்லி வந்து பரபரப்பாக மக்கள் குறைய கேட்குறாரு. மக்களுக்கான உண்மையான பிரச்சனையை வந்து அவசரம் முடிக்கப்பட்ட வழக்குகள் எத்தனை வழக்குகள் சென்னை மாநகரத்தில் முடிக்க முடியாது, சார்ஜ் ஷீட் போட முடியாமல் இருக்குது.
இந்த வழக்கில் அவ்வளோ அவசரம் காட்டினீங்கல்ல, எதுக்கு இவ்வளோ அவசரம்? அது பின்னணி என்ன? சென்னை மாநகர காவல்துறை அதிகாரியால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக சம்பவம் செந்தில் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருங்க, நல்ல அதிகாரிங்க, திறமையான அதிகாரிங்க. எவனாவது அக்யூஸ்ட்னா உடனே போட்டு தள்ளுறதானங்க அதுவாங்க வழக்கு, அதுவா கேஸு? உண்மை குற்றவாளி யாரும் தெரியாமல் இன்னும் ஒரு 27 பேர் உள்ள ஜெயிலில் இருக்கிறான், இன்னும் 2 பேர் வெளில சுற்றிட்டு இருக்கான், அவன் பேரை சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வரையுமா 9 மாதமாக ஒருத்தனை தேடிட்டு இருப்பீங்க. இந்த ஒவ்வொரு வழக்கில் அதுமாதிரி சம்பவம் நடக்குதுங்க. நான் சொன்னேன்னு ஏற்கனவே சண்டே சதீஷும் இவனுங்க மேட்டர்லேயும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு விதத்தில் பண பரிவர்த்தனை நடக்குதுங்க. அதனால தான் சிபிஐ வேணும்னு விசாரணை கேட்குறேன். என்ன தப்பு இருக்குது இதில்? இந்த வழக்கினுடைய தன்மை எங்கேயுமே நம்ம இது பண்ணலை. நீங்கள் விசாரிச்சா சரியாக இருக்காது. நான் சொல்கிறத விட மாயாவதி சொல்லியிருக்காங்க, இதே ஆனந்தன் சொல்லியிருக்காருங்க, அவங்க மனைவி ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி சொல்லியிருக்காங்க. அன்னிலிருந்து நானும் தாங்க சொல்லிட்டு இருக்கேன், சென்னை மாநகர காவல்துறை விசாரணை தப்பான விசாரணையாக இருக்கும், இதை தயவு செய்து வந்து சிபிஐ விசாரணை கேளுங்க. இப்பவும் சொல்கிறேன், நான் தயாராக இருக்கேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து வர தயாராக இருக்காங்களா? நான் பல பொதுநல வழக்குகளை போட்டிருக்கேன். ஏங்க இது தப்பு நடக்குதுன்னு சொன்னால் இதே காவல்துறை நம்மளை தப்பாக நம்மளை புயலுக்கு போடுறாங்க. இதெல்லாம் எதிர்த்து போகிற அளவுக்கு ஆண்டவன் நமக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்துருக்கான். நான் சொல்கிறேன், இதில் உண்மை குற்றவாளிகள் மிக விரைவில் கண்டுபிடிக்கணும்னா அது சிபிஐ விசாரணை மட்டும்தான் முடியும். இவங்களால முடியாது. இந்த வழக்கு இழுத்து மூடி மொத்தமாக எப்படி நேரு அவருடைய மகன் தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு எப்படி இழுத்து மூடிட்டீங்களோ அந்த மாதிரி தான் இப்போ நடக்க போகுது. அது வரையும் இந்த வழக்கில் உண்மைத்தன்மை தெரியாது. அந்த அம்மையாருக்கு நான் சொல்லிக்கூட விஷயம் மறுபடியும் என்ன சொன்னா, இழப்பு உங்கள் கணவர் கட்சியுடைய தலைவராக கூட விட்டுருங்க, அது மிகப்பெரிய பல இளைஞர்கள் வந்து அவரை இழந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இழந்துட்டாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க கணவரை நம்பி இந்த பச்சிலம் குழந்தைய வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சிபிஐ விசாரணைக்கு இப்போயாவது நீங்கள் வெளியில் வரணும். உங்களுடைய 2 பேருடைய பிரச்சனையை தூக்கி ஓரம் கட்டிட்டு பகுஜன் சமாஜினுடைய முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பல இளைஞர்களுக்கு வந்து வழிநடத்தல் செஞ்சு கொடுத்தவர், பல கல்விகளை வந்து வழங்கி பல இளைஞர்களுக்கு கல்விகளை வந்து வாய்ப்பு வழங்கி கொடுத்தவர். அவருடைய சாவு வந்து யாராலுமே வந்து ஜீர்ணிக்க முடியாது. அது மிகப்பெரிய படுகொலை. அந்த படுகொலைக்கு பின்னாடி பல அரசியல் பிரமுகர்களும் அயோக்கியர்களும் காவல்துறை சில அதிகாரிகளும் இருக்கிறாங்க. அப்போ தான் உண்மைத்தன்மை வெளியே வரணும்னா சிபிஐ விசாரணை மட்டுமே இருக்கும். இதில் தமிழக முதலமைச்சருக்கு ஒரு அவப்பேர் வந்துடும் நினைச்சாரா நினைக்கலையான்னு தெரியல. வந்தால் கூட வந்துட்டு போட்டோமாங்க. உண்மையான குற்றவாளி நீங்கள் யாராக இருந்தாலும் இரும்புக்காரங்க கொண்டு அடிப்பீங்களே, அந்த இரும்புக்காரத்தை இதில் கொண்டு போடுங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்குது இல்லை? தமிழக அரசு வந்து இன்னும் இந்த ஒப்புதல் கொடுக்காதது தான் இன்னும் ஒரே பாயிண்ட். ஆமாங்க. இப்போது சிபிஐ அவனை அனாவசியமாக போக முடியாது. இப்போ தமிழக அரசில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜியோ ஆணை போட்டிருக்காங்க. இது கடந்த இவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் எந்த கேஸுமே வந்து சிபிஐ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதில் எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து அதை அப்பீல் கூட போக மாட்டேறாங்க. தப்பு இந்த ஜியோவே சேலஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி தான் இருக்குது. எனக்கு வேணும்னா நீங்கள் ஒரு சவுக்கு சங்கர் மேட்லேயே எடுத்துங்களேன். சிபிசிஐடி விசாரணைன்னு கூப்பிட்டு போய் மொத்தமாக இழுத்து முட்டிங்களா? ஒன்றுமே இல்லாமல் அன்றைக்கி இந்த வழக்கு இங்கே வருது. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் சவுக்கு சங்கருடைய வழக்கு இன்றைக்கி வருது. இன்வெஸ்டிகேஷன் சேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கணும். ஏனோ நேர்மையான விஷயம் கேட்டுக்குங்க. என்னுடைய வழக்கில் நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு ஏடிஜிபி லெவலில் அட்மின்லேருந்து ஒரு அதிகாரியை போட்டு நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க சொன்னாங்க. அவர் நேர்மையான அதிகாரி. அந்த ஏடிஜிபி டிஜிபியாக இருக்கார் இன்றைக்கி, நேர்மையான அதிகாரி. நான் சிபிஐ விசாரணை கூட நான் வந்து இதாக மாட்டேன். அவருடைய தலைமையில் மேற்பார்வை நடக்குதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சிபிஐ விட மிக பெருசாக நினைக்கிறேன் இந்த வழக்கை. அதனால் எனக்கு வந்து தீர்ப்பு கிடைக்கும். ஆனால் சவுக்கு சங்கருக்கு அதே போன்ற அதிகாரிகள் மீது மேற்பார்வையில் சில விஷயங்கள் வந்து நடந்துச்சுன்னா உண்மை குற்றவாளி யாருன்னு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், இவங்க இன்வெஸ்டிகேஷன் தப்பாக இருக்குது. சென்னை மாநகரத்தில் சிபிஐ தான் விசாரிக்கணும். ஏன்னா உங்களுக்கு இதே ஆனந்தன் அவர்கள் வந்து சென்னை மாநகர காவல் ஆணையரை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறார். பார்க்கும்போது, சார் எனக்கு சிபிஐ கொடுத்தா கூட எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனில் பெரிய சந்தோஷம் இருக்காது சார், நீங்கள் விசாரணை செய்து தான் சார் சிபிஐயே எங்கள் மேலே வந்து எனக்கு சிபிஐ விட உங்கள் மேலே தான் சார் பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் தான் இந்த ஆனந்தன். அசிங்கமாக இருக்குங்க. ஒரு நல்ல தலைவனை இழந்துட்டுமே. ஒரு வருங்காலத்தில் வந்து எத்தனையோ இளைஞர்கள் உருவாக்கக்கூடியவனை நம்ம இழந்துட்டுமே. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒரு விடிவெளியாக இருந்தாங்களே. இதுக்கு பின்னாடி அரசியல் இயக்கங்கள் வந்து தன்னை பழிவாங்கன்ற நோக்கத்தில் இப்படி ஒரு தலைவனை வந்து பழி கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள். அவர் இருக்கும் போது எதையுமே பேச முடியாதவர்கள்லாம், சில பத்திரிகையாளர் போரில் சுற்றுற சில அயோக்கியர்கள் எல்லாம், காமுகர்கள் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப வாய்க்கிலேஞ்சு அவர் அசிங்கப்படுத்தினானுங்க. அவனுடைய யோகியதையே மோசமான யோகிதை. அதையெல்லாம் இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது ஒரு பையன் சொல்ல முடியல. இன்றைக்கி கண்டவன்லாம் சொல்லும் போது மனசு வலிக்குது. ஏன்னா அந்த கொலையை வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது சம்பவத்தில் ஏற்பட்ட ஒவ்வொருத்தரும் நல்ல சாவு ஆகாது அப்படின்னு தான் அதை விரும்புவோம். ஏன்னா அநியாயத்துக்கான ஒரு விஷயம். ஏங்க சாதாரண ஆக்சிடென்ட்டை நம்மளை ஏற்றுக்க முடியலைங்க. இது பெரிய படுகொலைங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்தாலும் சோறு போடுவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேருக்கு சோறு போட்டிருக்காருங்க.
பல பேரை படிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்கிறான். இன்றைக்கி யார் அந்த இளைஞர்களுக்கு வந்து வாழ்வு கொடுப்பா? அதனால தான் நம்ம சொல்கிறோம், அவர் நல்லவரோ கெட்டவரோ நீங்கள் காவல்துறை மூலியமாக எடுத்துருக்க முடிவோ, இல்லை உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியான்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவர் மேலே அலிகேஷன் சொல்கிறதோ இதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் எல்லோரும் முன்னெடுத்து போராடுங்க. அதுக்கு நம்மளும் நிற்போம் கூடன்னு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த நடவடிக்கை எப்போது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி சார். வணக்கம்.